Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கற டிப் தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் நம்ம க்ளீன் பண்றதுக்கு புளி இல்லாட்டி எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துவோம். நான் ஆல்ரெடி ஒரு டிப் வந்து யூஸ் பண்ணி பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணனும்னு வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த விளக்கு தான் உங்களுக்கு தேய்ச்சி காட்ட போறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த விளக்கில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். விளக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விளக்கில் இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், எண்ணெய் பிசுக்கெலாம் நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துடலாம். சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. தொடச்சிட்டு பிறகு இந்த மாதிரி நம்ம விளக்கோட எல்லா பகுதிகளிலுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். விளக்குன்ட்டு இல்லை, செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி பித்தளை பூஜை சாமானாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடையே நீங்கள் பயன்படுத்தி செய்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த விளக்குக்கு நான் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். மீதி வந்து மற்ற பூஜை சாமானுக்கு நான் தேய்க்க பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிட்ட பிறகு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதில் சபினா தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். ஸ்க்ரப்பரோ இல்லாட்டி தேங்காய் நாரோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சபினாக்கு பதிலாக விம் லிக்விடோ இல்லாட்டி சோப் லிக்விடோ ஏதாச்சும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தொட்டு எல்லா இடமுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால சூப்பராக நமக்கு அழுக்கெல்லாம் டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி சபினாவை பயன்படுத்தி ஸ்க்ரப் பண்ணுறதுனால நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிட்ட பிறகு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சு அப்படியே அது ஊற விடுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகும். இப்போ இந்த மாதிரி சபினாவை தொட்டு ஃபுல்லாகவே நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சபினாவால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே நல்ல ரிசல்ட் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட் ஆகியிருக்கு. இதை இன்னுமே நல்லா பிரைட்டாக மாற்றுறதுக்கு இன்னும் ஒரு டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, நம்ம திரும்பவும் சபினாவால் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லாட்டி தேங்காய் நாரோ பயன்படுத்த வேண்டாம். நம்ம கைகளாலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளோட கைகளை ஈரம் பண்ணிவிட்டு சபினாவை தொட்டு விளக்கு பாத்திரம் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சூப்பரான பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடமுமே நான் கைகளால் தொட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அழுத்தின மாதிரியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த சபினா ஃபுல்லாக தேய்ச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம இதை ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை உடனே ஒரு காட்டன் டவலை வச்சு நல்லா தொடச்சிடலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. அப்போ தான் அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும். இல்லாட்டி ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரமே கருத்து போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு விளக்கு வந்து பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ட பிறகு காட்டுறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதுவே புளிலாம் நம்ம போட்டோன்னா ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை பயன்படுத்தி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.